சத்யா 1989 ஜான்வரி ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் ஹிட் ஆகிடுது. பட் நாயகன் ஒரு பக்கம், அது ஒரு மைல்கல்னா சத்யா பிகேம் அன் ஐகானிக். யூத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆன உடனே எனக்கு அனந்து சார் வந்து கூப்பிட்டு ஒரு மேட்ரு சொன்னார். கன்ஃபார்ம்டு ஒரு மேட்ரு நீ பண்ணக்கூடாது அப்படின்னார். என்ன சார்னு? மறுபடியும் இதே மாதிரி ஒரு படம் பண்ணாதேன்னார். புரியல. வேறு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணு, இல்லைந்து இதே மாதிரி படம் பண்ணிகிட்டு இருந்தா நீ ரஸ்ட் ஆகிடுவாய் அப்படின்னாரு. சரி சார், கரெக்டு, எனக்கும் பண்ணணும்னு ஆசை, பட் லெட்ஸ் சி ஹவ் இட் கம்ஸ் சார் அப்படின்னு. ஸ்ட்ரேஞ்சலி அப்போ ஒரு புக் ஷாப்பில் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே புக் ஒன்று கிடச்சிது. அதில் ஃபஸ்ட்டு பேஜ் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்ன எழுதியிருந்தாருன்னா, பெஸ்ட்டு 10 ஃபிலிம்ஸ், உன் மைண்டில் இந்த நிமிஷம் என்ன வருதோ அதை எழுதிடுன்ட்டார். சடனாக பேப்பர் எடுத்துகிட்டு 10 ஃபிலிம்ஸ் சொன்னேன்னா, ஸோ டக்கு நான் எழுதினேன். பார்த்தா ஒரு பக்கம் நான் மாஸ் படம் லைக் ஷோலே, காட்ஃபாதர், தீவார் இதெல்லாம் போட்டேன். இன்னொரு பக்கம் ரோமியோ ஜூலியட், லவ் ஸ்டோரி, மியூசிக்கல், சவுண்ட் ஆஃப் மியூசிக், இந்த மாதிரி படம் போட்டிருந்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஏன் இந்த 10 படத்தை இந்த படம் வருது சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி நான் வாட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ட்ரைங் டு சே பார்த்தா ஹீ செட், இந்த ஜானர்ஸில் நீ என்னெல்லாம் எழுதியிருக்கோ இந்த படங்கள் தான் உனக்கு எப்போவுமே பிடிக்கும், பெட்டர் யூ ஸ்டிக் டு தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னாரு. ஸோ ஓகே, ஸோ மியூசிக்கல் ஒரு பக்கம் இருந்தது, அதில் ஆக்ஷன் மாஸ் படம் இருந்தது, த்ரில்லர்ஸ் இருந்தது, அட் த சேம் டைம் ரொமான்டிக் ஃபிலிம் இருந்தது. இப்போ திடீர்னு எனக்கு ராமாநாயுடு சார் தெலுங்கு ஹைதராபாத்லேருந்து அவரோட பையன் சுரேஷ் பாபு ஃபோன் பண்ணார். ஸோ நான் போய் பர்சனலாக பார்த்தேன். என் பிரதர் வெங்கடேஷ், அவருக்கு ஒரு கதை பண்ணணும், படம் பண்ணணும். டெஃபினட்டாக சார், ஆனால் ஐ வாண்ட் யூ டு மேக் அ லவ் ஸ்டோரி அப்படின்னார். எங்களுக்கு ஒரு 1 வீக் கொடுங்க, நான் அந்த எங்கிட்ட ஒரு லைன் இருக்குது, நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் சார். ஓகேன்னார். அப்போது நான் போய் ஆனந்த் சார் உட்காந்து, சார் நம்ம ஒரு கதை பேசியிருந்தோம், அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணிடலாம் சார் சொல்லி நம்ம அவருமா உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணோம். ஸோ 1 வீக்கில் வெங்கடேஷ் வந்தார், கதை சொன்னேன். நான் கதை சொல்லும்போதே சிரிக்க ஆரம்பித்தாங்க. தென் சொன்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, லெட்ஸ் டூ இட் அப்படின்னார். அது சார் சின்ன மேட்ரு, நீங்கள் தமிழில் தானே பண்ணுறீங்க கேட்டேன். தமிழா? தெலுங்குன்னார். சார் எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது சார், யூ டூ இட். இப்போ நான் தமிழ் பேசலையா, அதே மாதிரி அங்கே ஒரு கோ டைரக்டர் தரேன், தமிழ் உனக்கு தெலுங்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், டோன்ட் வரின்னு 2 பேருமா என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரி ட்ரையல் தான் சொல்லிவிட்டு எக்ரி பண்ணிட்டேன். இப்போது அந்த டைமில் ஒரு காமெடி என்னென்னா, நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு ட்ரிப்ளிகேண்ட் ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருந்தார், பார்த்த சார்த்தின்னு. அவரை போய் நான் மீட் பண்ணேன். அங்கே அவர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு திங் சொன்னது தான் ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் தமிழ் தெலுங்கு படம் எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பீங்க லைஃப் லாங், தமிழ்காரன் விட்டால் கூட உங்கள் தெலுங்குக்காரன் விட மாட்டான், உங்களுக்கு போன ஜென்ம கனெக்ஷன் இருக்குன்னாரு. அன்றைக்கி ஒரு 30-40 வருஷம் முன்னாடி சொன்னது இன்றைக்கி கூட எனக்கு 17 படம் தமிழில் பண்ணியிருந்தேன்னா ஒரு 17 படம் தெலுங்கும் பண்ணிட்டேன்.